உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மலர் வந்துட்டு மதி மாதிரி கெட்ட பேர் வாங்காமல், அதாவது இவ திமிரு பிடிச்சவ, நமக்கு எதிர்த்து பேசுகிறா அந்த மாதிரி இல்லாமல், இப்போது மலரும் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட நலனில் அக்கறை இருக்குது, அதனால நான் ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மலர் இப்போது வேற ஒரு விதமாக கையாள ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விதமும் வந்துட்டு அவங்க மாமியாருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும், ஏதோ ஒரு இது நான் அவ கூட சேர்ந்துட்டா போல இருக்கு, நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருந்தாலும் வெளியில் இதை சொல்லிக்க முடியல. ஏன்னா இங்கே மலர் பயங்கரமாக லாக் பண்ணுறாங்க. நான் உங்களுக்காக தானே எல்லாம் பண்ணுறேன், உங்களை பார்த்துக்கணுன்னா நான் நல்லா இருக்கணும்ல அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி பண்ணும்போது இங்கே மதியால் மலர் கொஞ்சம் மாதிரி ரொம்பவுமே போல்டாகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த அடிமைத்தனம் மாதிரி நடத்துறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு பார்த்தா கூட அந்த வீட்டில் கிளம்ப முடியல. ஏன்னா சுரேஷ் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. சம்பளமாக இருக்கட்டும், எங்கேயும் வெளியே போகணும் கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கூட சுரேஷ் கிட்ட எந்த ஒரு இது இல்லாமல் மொத்த சுமையுமே இப்போ பாக்யராஜ் தலையில் தான் போடுறாங்க. இப்போது அவங்க அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு கூட பொய் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே மலர் வந்துட்டு சொல்லி ஒரு மாதிரி புலம்புனாலும் இங்கே பாக்யராஜ் என்ன சொல்கிறாரு, நான் எங்கள் கம்பெனியில் அதாவது பேங்க்கில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கப்பலாக வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ஓரளவு சப்போர்ட் பண்ணாலும் ஆனால் இங்கே அப்பா அம்மாவை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலமையில் இருக்கார். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும், ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நைட்டே எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் ராகவன் வந்துட்டு ஒரு மாதிரி பேசும்போது இங்கே பாக்யராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அங்கே போகணும்ப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மா அதுக்கு மேலே என்னடா அப்பாவோட உயிரை விட உனக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறது தான் முக்கியமா அப்படிலாம் சொல்லி பேசும்போது இங்கே மலருக்கு ரொம்பவுமே அப்செட் ஆகுது. ஆனாலும் இங்கே மதி என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் எதுக்குங்க இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, அவர் போனால் போகட்டும், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. அதுக்குமே மலர் வந்துட்டு ஒவ்வொரு முறை மதி வெளியில் கூப்பிடும்போதும் பயப்படுற மாதிரியே இந்த முறையும் பயப்படும்போது ரொம்பவுமே துணிச்சலாக நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாலும் இங்கே மலரும் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துக்கிட்டு இருக்க இங்கே டைம்லேயே பார்த்தா இவங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கு முன்னாடியே இவங்க வந்துடுறாங்க. ஸோ மலர் வர்றதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் ஆகுது. அப்போ தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சொன்னேன், ஆனால் வந்துட்டுருக்காங்களாம் அப்படிங்கிற விஷயத்தையும் மதிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் மதி இங்கே வந்துட்டு ஸ்ருதி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக ஆட்டோ வந்துடுது. ஸோ வந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் வர்றது பாக்யராஜும் அவங்க அப்பா அம்மாவும். இதை பார்த்த ஸ்ருதி வந்துட்டு ஐயோ அண்ணி, அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் தான் வந்திருக்காங்க, அண்ணி இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க. இப்போ மதிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆனாலும் ஸ்ருதி ஏன் இப்படி பதட்டப்பாய் நீயே காட்டி கொடுத்துறாத, வந்து கேட்டாங்கன்னா சமாளிச்சிக்கலாம், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டாக உள்ளே வராங்க. வந்த உடனே இப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. இங்கே மதி நிற்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே ராஜலக்ஷ்மிக்கு ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லை. ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்த நுழைஞ்ச கையோட மலரே தண்ணி எடுத்துருவா மலரே அப்படி தான் கத்துறாங்க. ஸ்ருதி வந்து வேகமாக குடுகுடுன்னு ஓடி போய் இந்தம்மா தண்ணி அப்படிங்கிறாங்க. என்னடி நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, மாமா மலர் எங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே மதி டக்குன்னு அந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணுங்கிற மாதிரி ஆமாம் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ராகவன் ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கும்போது பாக்யராஜ் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, செக் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா, சரியாக போயிடும், ஃபுட்டு இதெல்லாம் கண்ட்ரோலில் இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்யராஜ் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் பாக்யராஜுக்கு மலர் கிளம்பி போயிருக்காங்கங்கிற விஷயம் சுத்தமாக தெரியவே இல்லை. அப்படி பார்க்குறாரு. இப்போ திரும்பவும் இங்கே லக்ஷ்மி ஆரம்பிக்கிறாங்க, எங்கே மலர் எங்கடி அப்படின்றாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக வெளியில் ஆட்டோ வந்தது. ஸோ வெளியில் அங்கே கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டி இங்கே மலர் இறங்கி வராங்க. அப்போது உள்ளே வந்துருப்போது இந்த சைடு உள்ளே வராமல் இங்கிட்ட இருக்க குட்டி பாதை வழியாக இந்த சைடு பூந்துட்டு எப்படியாவது உள்ளே பூந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே பூந்து வராங்க. மலர் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே மதியும் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஸ்ருதியும் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது மலர் எங்கே தாண்டி இருக்க, எத்தனை வாட்டி கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டே இருக்காங்க. பாக்யராஜ் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. ஆமாம் மலர் எங்கே அப்படின்ட்டு, இருமா நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்யராஜ் எழுந்து வேகமாக உள்ளே போகிறாரு. இப்போ உள்ளே போய் இப்படி தேடலான்னு போகும்போது பார்த்தா அந்த இன்னொரு பாதை வழியாக பூந்து மெயின் வாசலில் வராமல் இந்த சைடு பூந்து இங்கிட்டு மலர் உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே எங்க அப்படிங்கிறாங்க. மலர் எங்கே இந்த நீ இவ்வளோ நேரமா, அம்மா உன்னை கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க, என்னன்னு கூட கேட்காம சுற்றிட்டு இருக்க, எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருந்த, ஆமாம் என்ன சேலையெல்லாம் கட்டியிருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பாக்யராஜ், உனக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவங்களுக்கு முன்னாடி இப்படி தான் என்னை மாட்டி விடுவியா அப்படிங்கிறாங்க. மாட்டி விட்டேனா, நீ என்ன சொல்கிற மலர், எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. நீ சரியான மரமண்ட பாக்யராஜ், நான் அம்மாவை பார்க்க போயிருந்தேன், வரதுக்குள்ளார வந்துடலாம், கொஞ்சம் லேட்டாக அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்கிறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணால் நீ அவங்கள வச்சுக்கிட்டே இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவோம், லேட்டாலாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படி கத்துற அப்படிங்கிறாங்க. என்ன மலர், என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாமா அப்படிங்கிறாங்க.
ஆமாம், இதை ஃபோன் பண்ணி பேசுனதுக்கே அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு கத்துன்னு கத்துற, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போ திரும்பவும் அங்கே ராஜலட்சுமி உட்காந்து மலருன்னு கத்திட்டு இருக்கும்போது, அம்மா உன்னை தான் கூப்பிட்டுட்ருக்காங்க போ அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக இந்த சைடு பூந்து ஓடி வந்து, அத்தை இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. என்ன மலர் எங்கே போனேன், எவ்வளோ நேரமாக நாங்கள் கத்திட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மதியம் சாப்பிட்டது எனக்கு ஏதோ வயிறு ஒத்துக்கல, அதனால பாத்ரூமில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு, ஆமாம் என்ன சேலைகளெல்லாம் கட்டியிருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், மனசே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொன்ன உடனே அப்படியே பார்க்குறாங்க. கோவிலுக்கு போனியா, கோவிலுக்கு போன மாதிரி எந்த அடையாளமுமே இல்லை அப்படின்றாங்க. டக்குன்னு மதி பார்த்துட்டு, அது அப்போவே அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, அவங்க தான் பாத்ரூமில் இருந்தேன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி அதை பெருசாக கண்டுக்காமல் இருக்கும்போது தான் கொஞ்சம் அப்படியே நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க மலர். இப்போ அவங்க சரி நான் உள்ளே போய் வாங்குங்க நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இங்கே ராஜலட்சுமி ராகவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மலர் வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போது மதிக்கு ஒரே சிரிப்பாக வருது. பார்த்துட்டு, என்னங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க போல இருக்கே அப்படிங்கிறாங்க. நீ வேற மதி, இது சமாளிக்கிறக்குள்ளார போதும் ஆயிடுச்சு, குடும்பமாக இது அப்படின்றாங்க. ஏங்க இது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு, ஆமாம் எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்றாங்க. அதை ஏன் கேட்குற மதி, ஆட்டோவை அங்கேயே நிப்பாட்டிட்டு ஆட்டோ இங்கே நிற்கிறத பார்த்துட்டேன் நான், 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு வேற பாக்கியராஜ் சொன்னதுனால சீக்கிரமே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த வாசல் வழியாக பூந்து இந்த சைடு உள்ளே ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ருதியுமே பார்த்துட்டு சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக சாப்பாடு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சுரேஷ் அப்போ தான் வராரு. வந்த உடனே, டேய் சுரேஷ் வாடா கை கால் கழுவிட்டு வா, நீ உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே உள்ளே போகிறாரு. அப்போ மதி பார்க்குறாங்க, என்ன இப்படி உருன்னு மூஞ்சி வச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. மலர் பார்த்துட்டு, என்ன மதி உன் வீட்டுக்காரன் இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு போகிறான், ஸ்டேஷனில் பயங்கர டென்ஷனோ அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னங்க தெரியும், நானும் உங்கள் கூட தானே இருக்கேன் அப்படின்னு மதி சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்காங்க. சார் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இட்லிக்கு அந்த குருமாவை சாப்பிட்ட உடனே இங்கே ராஜலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன மலர் எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லை, குருமா வேறு மாதிரி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே மதியம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸ்ருதியும் பார்த்துட்டு இப்போ டக்குன்னு மலர் வந்துட்டு, இல்லையேத்த எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, ஏங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்பயும் வைக்கிற மாதிரி இல்லை தானே அப்படிங்கிறாங்க. அப்போ ராகவன் பார்த்துட்டு, சும்மா சாப்பிட்றி, எப்போ பாரு சாப்பிட உட்காந்தாலே இது குத்தம் அது குத்தம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், மலர் சமைச்சு தானே இருக்கா, அதில் என்ன குறை சொல்ல போகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பித்தோடனே இங்கே ராஜலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மதிக்கு சிரிப்பு வந்துடுது. ஆஹா செம பல்பு வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இங்கே மலரும் மதியும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. இப்போ சுரேஷ் பார்த்தா உள்ளே போய் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப நேரம் ஆகி வெளியே வரலங்கும்போது பாக்கியராஜ் பார்க்குறாரு, என்ன இவன் இவ்வளோ நேரமாக ஆக்குறான், எல்லோரும் சாப்பிட்டே முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. டேய் சுரேஷே அப்படிங்கிறாங்க. இதோ வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வராரு. என்னடா வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, சாப்பிட வாடானா ரூம்லேயே உட்காந்துட்ட அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே எனக்கு பசிக்கல அப்படின்றாங்க. பசிக்கலையா, டேய் வாடா என்னடா பசிக்கலைங்கிற, வந்து உட்காரு அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு, என்னடா ஏதாவது பிரச்சனையா, ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற, நீ பசி தாங்க மாட்டியேடா அப்படிலாம் ராஜலட்சுமி போய் பேசும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி ஸ்டேஷனில் வேறு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் வேறு ஒரு பிரச்சனையா, என்னடா பிரச்சனையாச்சு, இவன் இங்கே தானடா இருந்தா அப்படிங்கிறாங்க. அப்போ மதி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் என்னங்க பண்ணேன், என்ன இதுக்கு இப்போ தேவையில்லாமல் இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது சுரேஷும் பார்த்துட்டு, பிரச்சனை இவ அங்கே வரலனாலும் எனக்கு வருமா அப்படிங்கிறாங்க. மதி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன இதுக்கு தேவையில்லாமல் இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன நீ ஒரு வாட்டி அங்கே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணில, அதை வச்சு இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் என்னை எல்லாத்துக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசிட்டார், பத்தாததுக்கு டிஐஜி ஆஃபீஸில் வேறு என்னை பற்றி தான் பேசியிருக்காங்க, எனக்கு அப்படியே அசிங்கமாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே ராகவன் பார்க்குறாரு. ஏன்டா என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அவர் இன்றைக்கி வேறு ஒரு கேஸ் விஷயமாக விசாரிச்சுட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா நீ என்ன உன் குடும்பம் எப்படி போயிட்டுருக்கு, அதே மாதிரி தான் இருக்கியா, அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறியா, அந்த பொண்ணு திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுதுன்னு நீ பண்ண கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துச்சா அப்படிலாம் சொல்லிட்டு என்னோட தான் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணது இல்லாமல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவனே இந்த மாதிரிலாம் இருக்கானேன்னு சொல்லிட்டு நீ எங்களை அசிங்கப்படுத்திடாதன்னு என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது லக்ஷ்மி பார்த்துக்கடி உன்னால தான் என் பையன் வேலை செய்கிற இடத்துல கூட போய் நிம்மதியாக வேலை செய்ய முடியல, அங்கேயும் போய் அவன் மானத்தை வாங்கிட்டல நீ அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் யார் மானத்தையும் வாங்கணும்லாம் போகலை, எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜென்ரலாக எல்லோரும் அங்கே போய் பண்ணுவாங்க, அதுக்கு என் புருஷன் போலீஸாகவே இருந்தாருன்னா அதுக்காக நான் போய் அவர்கிட்டயே தானே கேட்டேன், அவரை பற்றி நான் வேறு யார்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. சுரேஷ் அப்படியே பார்த்துட்டு, என்ன நீ பண்ணது ரொம்ப நியாயம் நினச்சி பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் பண்ணது மட்டும் நியாயமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி மாற்றி 2 பேர் பேச ஆரம்பித்தோடனே மலர் அப்படியே பார்த்துட்டு டே சுரேஷ் ஏன்டா இப்போ ஏன்டா டென்ஷன் ஆகி சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின் என்ன நீ அவள் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நான் தப்பாக பேசிட்டேன். சரி இத்தனை நாளாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் வாங்குறீங்கல்ல, வீட்டுக்குன்னு ஏதாவது கொடுக்குறீங்களா? அவர் தான் பார்த்துட்ருக்காரு எல்லாத்தையுமே. இதோ இன்றைக்கி உங்கள் அப்பாவோட மெடிக்கல் செலவுலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து வீட்டுக்கு சமையலுக்கு வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. ஏன் நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் சம்பாதிக்கிற காசுன்னு கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. மதி இப்படி கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ராஜலட்சுமிக்கு வாயடைச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏய் என்னடி நீ தான் இவகிட்ட சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் கேட்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்து டக்குன்னு கேட்குறாங்க. மலர் அப்படியே பார்த்துட்டு ஐயோ அத்தை நானும் அதெல்லாம் எதுவும் கேட்க சொல்ல, ஏன் மதி நீ அமைதியாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவருக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல, பொன் குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து வைக்கணும் அது இதுலாம் இருக்காதா? அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பாரு அவரே தான் சொல்கிறீங்க. ஏன் இவரும் உங்கள் புள்ள தானே, ஹாஸ்பிட்டல் போகிறதுனா இவரை கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியதானே? அவங்க எவ்வளோ ஆசையாக அவங்க பேங்க்கில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, கப்பலாக போகணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக சொன்னாங்க, அது கூட நீங்கள் என்ஜாய் பண்ண விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே ராஜலட்சுமிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. பாருடா இங்கே என் புருஷன் உயிரை விட இங்கே நீங்கள் கப்பலாக போய் அங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் கொண்டாடுறது தான் உங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சு, அப்படி தானேடா பாக்கியராஜ் அப்படிங்கிறாங்க. மாமா நான் எப்போம்மா அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ சொல்லலைனாலும் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருப்படா, உன் பொண்டாட்டி நேராக என்கிட்ட கேட்காம இதோ அவகிட்ட சொல்லி என்னை கேட்க வைக்கிறாள்ல அப்படிங்கிறாங்க. அத்தை நான்லாம் அப்படி எதுவும் கேட்க சொல்லலை அப்படின்றாங்க. உடனே மதியம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் யாரும் என்னை கேட்க சொல்லிலாம் கேட்கல, எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நானே கேட்பேன் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாமே பெரிய தெரிஞ்சவ மாதிரி தானே பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என் உடம்புக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவன் கூட்டிகிட்டு போனது நீ தப்புன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போனதை தப்புன்னு சொல்லலை, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு அவங்க 2 பேர் போகட்டும். ஏன் இவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம்ல, இவரும் உங்கள் பிள்ளை தானே, அப்படி கொஞ்சம் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணால் என்னென்னு தான் கேட்குறேன். அவரே தான் வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்களே, அவங்களும் வாழ வேண்டிய வயசு தானே, ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கும் செலவு இருக்கும், அவங்க சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படிலாம் அவங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே பண்ண விடாமல் மொத்தமாக போட்டு கூட்டு குடும்பத்தில் இருக்கோங்கிறதுக்காக மொத்த சுமையுமே அவர் தலையிலே கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம் நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷை பார்த்து கேட்குறாங்க. சுரேஷ்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா நம்ம இத்தனை நாள் கொடுக்காம இருந்தது நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணுது. டக்குன்னு இப்படி பாக்கியராஜ் பார்த்துட்டு என்னென்ன நீ அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கியா, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. டேய் நான் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்கவே இல்லைடா, அந்த பொண்ணாக தான் ஏதோ பேசிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போவே மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலை, நான் இங்கே வந்த நாள்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், மொத்த வீட்டு செலவையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, எங்கேயாவது போகணும் வரணுன்னா கூட அவரை தான் கூப்பிடுறாங்க, நீங்களும் இந்த வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்களும் அவங்களுக்கு புள்ள தானே, அப்போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப லா அண்ட் ரூல்ஸ் எல்லாம் பேசலாம்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கியா, எங்கள் வீட்டை சமாளிக்கிறது எப்படின்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசுகிறாரு. உங்கள் வீட்டை சமாளிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை, இவர் செய்கிறாரு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள தங்கச்சி தம்பின்னு செய்யலாம், நான் உங்கள் பொண்டாட்டி எனக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த செலவு இந்த செலவுன்னு வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அவர் செலவு பண்ணணும்னு எனக்கு என்ன இருக்குது, நான் கட்டிட்டு வந்தது நீங்கள் தானே செலவு பண்ணணும், அப்போ மாதம் நீங்கள் தானே காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுரேஷ் கிட்டே இவங்க கேட்ட உடனே சுரேஷ் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏய் உனக்காக நான் எதுக்கடி காசு கொடுக்கணும், நீ பண்ணுறதுக்கெலாம் நான் உனக்கு செலவு பண்ணுமா அப்படிங்கிறாங்க. பின்ன வேற யார் பண்ணுவா, நான் தானே உங்கள் பொண்டாட்டி, நீங்கள் தானே என் புருஷன், அப்போது பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறது புருஷன் இல்லாமல் வேற யார் பண்ணுவாங்க, உங்கள் அண்ணன் எனக்கு பண்ணாங்கன்னா அது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்ட உடனே இங்கே லக்ஷ்மி அப்படியே ஒரு மாதிரி வாயில் அடிச்சுட்டு பாத்தியாடா இவ என்ன மாதிரிலாம் பேசுகிறான்னு சுரேஷ் அப்படின்றாங்க. விடுமா அவள் ஏதோ பேசிட்டு போகிறா, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க நான் எது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னா நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா, இப்போது நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மதி வந்துட்டு நேராக உள்ளே போயிடுறாங்க. இங்கே சுரேஷ் வந்து வெளியில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் வெளியே போகிறாரு. போயிட்டு டேய் சுரேஷ் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைடா, என்னெல்லாம் தயவு செஞ்சு இது தப்பாக நினச்சிக்காதடா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நானும் யோசிச்சு பார்த்தா எனக்கு இது வாஸ்தவமாக தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் முன்னாடி நீ செலவு பண்ணிகிட்டு இருந்த, நான் ஏதோ இது பண்ணிகிட்டு இருந்தேன், சரி விடுன்னு பார்த்தாலும் இப்போது என்னோட பொண்டாட்டி தானே அவளுக்குன்னு செலவு இருக்கதையும் நீ கொடுக்குற பணத்திலே பார்க்கணுன்னா அது தப்பு தானே, அவள் கேட்குறது நியாயம் தானே அப்படிங்கிறாங்க. டேய் சுரேஷ் நீயாடா மதிக்காக இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அவள் எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அவள் நல்லவளோ கெட்டவளோ திமிரு பிடிச்சவளாவே இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கா, அதுவும் எனக்கு பொண்டாட்டின்னு இருக்கா, அப்புறம் அதுக்கு நான் தானே செஞ்சாகணும், என்ன பண்ணுறது என் தலை எழுத்து, இனிமேல் மாதம் எவ்வளோ ஆகுன்னு சொல்லுனேன், நானும் பாதி ஷேரை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பார்த்துக்கலாம் விடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை
இல்லைண்ணா பரவாயில்ல, நான் அண்ணிக்கிட்ட பேசிக்கிறேன், எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு அதில் பாதியை நான் உனக்கு அண்ணிக்கிட்ட கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் எந்திரிச்சு உள்ளே வராரு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தா மலர் இங்கே கிச்சனில் நிற்கும்போது மதியை பார்த்துட்டு, என்ன மதி இப்படியெல்லாம் பேசிட்ட அப்படிங்கிறாங்க. பின்ன என்னங்க, சும்மா வந்துட்டு வேலைக்கு போனோம் வந்தோம் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டோம் அப்படி சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தால் போதுமா? வேலைக்கு போகிறாருல, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார், அவருக்கு சம்பளம் வரும்ல, அப்போ வீட்டுக்கு தேவையானதை கொடுக்கணும்ல. நீங்களே மொத்தத்தையும் பண்ணிகிட்டே இருந்துட்டு குழந்தைக்கு ஒன்றுமே சேர்க்காமல் இருப்பீங்க. இவங்க இப்படி வீட்டுக்கே கொடுக்காம அவங்க சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்களா? ஆமாம், வாங்குகிற சம்பளத்தில் இவர் என்ன பண்ணுறாரு? ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவாரோ அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மலருக்கே யோசனை வருது. என்ன மதி சொல்கிற? ஒருவேளை அப்படியும் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவங்கள லேசுப்பட்டவங்க இல்லை, நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. மொத்தமாக உங்களை மொட்டை அடித்து உட்கார வைக்கணும், அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கி அவங்க சேஃப்டி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி மலருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.